ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், சரியா? இந்த திருவிழா வந்து மொத்தம் 10 நாள் நடக்கும். 5ஆம் தேதி காப்பு கட்டுவாங்க. பிப்ரவரி 5ல் இந்த வருஷம் கட்டியிருந்தாங்க. 15 தேதி வரைக்கும் நடக்கும். இந்த 10 நாளுமே திருவிழா நடக்கும். சப்பரம் தெருவெல்லாம் சுற்றி வரும். ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம மண்டபப்படி அன்னைக்கு 6ஆம் நாள் 7ஆம் நாள் வரும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை நம்மளோட மண்டபப்படி, வியாழக்கிழமை நைட்டு கிளம்பி கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் வந்துட்டோம். வந்ததுமே கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஈவினிங் போல் சர்ச்சுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பூ வாங்கினேன். பூ பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. வாங்கி வச்சுட்டு இப்போ தம்பிகளெல்லாம் ஃபஸ்ட்டு கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானுமே குளித்து கிளம்பிட்டேன். இந்த சாரீ அழகாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். அப்படியே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயாச்சு. அந்த லைட்டில் அப்படியே என்னோடய சாரியும் மின்றது பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னடா திருவிழான்னு சொல்கிறாங்க, யாரையும் காணோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அன்றைக்கி நம்ம மண்டபப்படியில் நம்ம ஊர் ஆட்கள் மட்டும்தான் இருப்போம். ஆல்ரெடி ப்ரேயர் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாருமே சர்ச்சில் இருக்கிறாங்க. நம்மளும் போயிட்டு அப்படியே ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணியாச்சு. ப்ரேயர்லாம் முடிஞ்சோடனே நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா சப்பரம் சுற்றி வருமா, வாசல் தெளித்து கோலம்லாம் போடணும் அப்படின்ட்டு. வந்து பார்த்தா அத்தை ஃபுல்லாக தண்ணியெல்லாம் தெளித்து நீட்டாக வச்சுருந்தாங்க. நான் வந்து கோலம் மட்டும் தான் போட்டேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸில், இந்த கோலம் போடுறது எங்கள் மாமனாருக்கு ரொம்ப பிடிக்கும். என் மருமக பெரிய கோலம் போடுதுன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பார். அது மாதிரி அவர் உட்காந்துட்டு இன்னும் பெருசாக போடுமா, இன்னும் பெருசாக போடுமான்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி நானும் பெருசாக போட்டுகிட்டே இருப்பேன். பாதி வரைக்கும் கோலம் போட்டுகிட்டே இருந்தேன்னா கோலம் மாவு தீர்ந்துருச்சு. சரி, இனியாப்பா வரட்டுன்னு வெயிட் பண்ணி மறுபடியும் வாங்கிட்டு சொல்லி மறுபடியும் பெரிய கோலமாக போட்டு விட்டாச்சு. அப்படியே நம்ம வாசலே ஒரு குட்டி கோலமாக போட்டு விட்டுட்டேன். நம்ம தெருவில் எல்லாரும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு போயாச்சு. சப்பரம் தூக்குறோம்ல, அது எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்படியே சர்ச்சுக்கு போயாச்சு. வெள்ளிக்கிழமை நம்ம மண்டபப்படி அன்னைக்கு பயங்கரமாக வெடி இருக்கும். சப்பரத்தை கோயிலுக்கு முன்னாடி வச்சு அப்படியே ரெடி பண்ணிவிட்டு சாமி எடுத்துகிட்டு வந்து அதில் வைப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 ஃபேமிலியிலேருந்து சாமி தூக்குவாங்க. அடுத்த வருஷம் யார் சாமி தூக்குறதுன்னு இந்த வருஷமே முடிவு பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி 2 ஃபேமிலியிலேருந்து தூக்குவாங்க. இனியாப்பா வந்து சப்பரத்துக்கு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் தம்பி எடுத்துகிட்டு வர்றாருல சாமி, அந்த மாதிரி தான் தூக்கிட்டு வந்து சப்பரத்தில் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே தொட்டு கும்பிட்டுக்குருவாங்க. நாங்களும் அது மாதிரி தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே இனியாப்பா போயிட்டு மாலையெல்லாம் போட்டாங்க. இந்த மாலை போடுறது ஒரு விஷயம்னா, இந்த சப்பரத்தை சுற்றி வந்து இறக்குவோம்ல, அப்போ எல்லோரும் சப்பரத்துலேருந்து அந்த சாமி மேலேருந்து மாலை எடுப்பாங்க வீட்டுக்கு. அது ரொம்ப பெருசாக இருக்கும். மாலை கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. சாமி சப்பரத்தில் வச்சதுக்கப்புறமா வரிசையாக எல்லோரும் மாலை போடுறவங்கலாம் போடுவாங்க. போட்டு சூப்பராக ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. இந்த இப்போ மாலை போடுற பொண்ணு வந்து எங்கள் மச்சான் பொண்ணு தான். அதுக்கப்புறம் இனியாப்பா போட்டாங்க. போட்டுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு மேளதாளத்தோடு போயிட்டு ஃபாதரை அழைச்சிட்டு வரணும். பக்கத்தில் அவங்க வீட்டில் ரூமில் இருப்பாங்க. அவங்கள போயிட்டு அழைச்சிட்டு வரணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இவர் தான் எங்கள் செபஸ்தியார். என்ன உங்களுக்கு தேவையோ மனசார வேண்டிக்கங்க, நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக நடக்கும். நான் செபஸ்தியாரை பாட்ட ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு எனக்கு இதை கொடுங்கப்பா, அதை கொடுங்கப்பா, அது மாதிரிலாம் கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ நான் நினச்சிருக்கேன், அது எனக்கு நல்லதாக இருந்தால் மட்டும் எனக்கு நடத்தி கொடுங்க, அந்த மாதிரி கேட்பேன். அது மாதிரி எதனா வேண்டுதல் வச்சுட்டு இது நடக்கலை அது நடக்கலை புலம்பிகிட்டு இருக்க மாட்டேன். அது நல்லதாக இருந்தால் நமக்கு நடந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் போய்கிட்டே இருப்பேன். உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது நமக்கு வரலையேன்னு ஏங்கவே ஏங்காதீங்க. அது நமக்கு நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போங்க, எல்லாமே பாசிட்டிவாக மாறும். ஏன்னா எந்த விஷயமே நினச்சோன்னா நடந்துடாது. நினச்சோன்னா நடக்கிறது என்றைக்கும் நிலைக்கவும் செய்யாது. இது டயலாகாக வேணால் இருக்கலாம். இது உண்மையாக நான் ஃபீல் பண்ணது. அதனால் எந்த விஷயத்துக்கும் ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க, நல்லபடியாக நடக்கும். சரியா? ஃபாதர் வந்து சப்பரத்தை மந்திரிச்சதுக்கப்புறமா நல்ல வான வேடிக்கையெல்லாம் போட்டு நிறைய வெடியெல்லாம் போட்டாங்க. நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. சப்பரம் சுற்றி வர்றதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகணும். ஏன்னா இங்கே விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையே, அதனால் அவங்க அதெல்லாம் பார்க்க முடியல. அதனால் நான் சப்பரத்தை சுற்றி வர்றதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துட்டு விளக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஏற்றி வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு இந்த கிரில் இருக்குல்ல, அந்த சைடில் படியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சின்ன சின்னதாக மெழுகுவர்த்தியை கட் பண்ணி அப்படியே ஏற்றிட்டேன். எப்போவும் அதில் வந்து குட்டி விளக்கு வச்சு தான் அத்தை போடுவாங்க. அந்த குட்டி விளக்குலாம் 1, 2 தான் இருக்குது. அதெல்லாம் எப்போ தேடிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி குட்டி குட்டியாக மெழுகுவர்த்தியெல்லாம் ஏற்றி வச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அம்மா வீட்லலாம் இந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை. இந்த மாதிரி தேர் வர்றதோ சப்பரம் வர்றதோ இந்த மாதிரிலாம் இல்லை. ஒன்று வந்து பங்குனி திருவிழாவுக்கு போவோம், சித்திரை திருவிழாவுக்கு நாங்களாக தான் கோயிலுக்கு போவோம், போயிட்டு வருவோம். ஆனால் இங்கே இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் பிள்ளைங்கள்லாம் சொல்லும்போது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பேன். நம்மள வாசல்ல இருந்து ரொம்ப நேரம் வெடி போட்டுட்டு இருந்தாங்களே, எனக்கு சும்மா இந்த வெடினா பயம். ஒன்று கீழேயே வெடிச்சிச்சு பாரு, ஓடிட்டேன் அரண்டு வீட்டுக்குள்ளே.
அதுக்கப்புறமா அழகா சப்பரமும் வந்துருச்சு. சப்பரம் எப்போவுமே நம்ம வாசல்ல கொஞ்ச நேரம் நின்னு போகும். அப்போ வந்துட்டு பொரி போடுவோம், இல்லைன்னா மாலை வாங்கி போடுவோம். நம்ம இப்போ ஏதோ மாலை வாங்கி அங்கேயே போட்டாச்சுல, அதனால நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணியாச்சு. இந்த மாரி தான் சப்பரத்துக்கு பின்னாடி சுத்தி வரணும். ஆனா நான் தான் சீக்கிரமா வந்துட்டேன், டைம் இல்ல அதனால அப்படின்ட்டு. அங்க போய் நம்ம எண்டு திரும்புறதுக்குள்ள கடகடன்னு விளக்கெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு, வீட்ட பூட்டிட்டு அப்படியே அவங்களோடயே சேர்ந்து போயிடணும். ஏன்னா சப்பரம் இறக்கும்போது குலவெல்லாம் போடுவாங்களா, அப்படியே மெய் சிலிர்க்கும், செம்மையா இருக்கும். அந்த திருவிழாவோட வைபை காட்டாமல் நான் மட்டும் பேசிகிட்டே இருந்தால் அது உங்களுக்கு புரியாதுல்ல, அதனால தான் கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாலை எடுக்கும்போது எவ்வளோ பார்த்தீங்களா, போட்டி போட்டு எல்லோரும் மாலை எடுப்பாங்க. நமக்கும் இனியாப்பா ஒரு மாலை எடுத்து கொடுத்தாங்க. சாமியெல்லாம் தூக்கி சர்ச்சுக்குள்ளே வச்சதுக்கப்புறமா சப்பரத்தை எடுத்துகிட்டு போய் சப்பரம் இருக்கிற இடத்துல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து அன்றைக்கி அந்த திருவிழா பற்றின கூட்டம்லாம் போட்டிருந்தாங்களா, நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்படியே சாக்லேட் கொடுக்குறது, லட்டு கொடுக்குறது, கல்கன் கொடுக்குறதுன்னு எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து கும்மியெல்லாம் கொட்டினாங்க. செம்ம சூப்பராக கொட்டினாங்க. இந்த வருஷம் தான் நான் நைட்டு இருந்து பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரியா? மீண்டும் சந்திப்போம். டாடா.